திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர். இந்த மேட்ச் வந்துட்டு டெல்லியில் நடக்குது. அதனால இது யாருக்குமே ஹோம் கிரவுண்ட் மேட்ச் கிடையாது. இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெடிக்ஷன்ஸ்ல போவோம். இன்னைக்கு 5 கேட்டகரியில் தான் வராங்க, 6 கேட்டகரி வரல. மிஸ்ஸிங் கேட்டகரி வந்துட்டு டேலண்ட்ஃபுல். ஸோ சென்சேஷனல் பிளேயர் கேட்டகரியில் டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், வைபவ் அரோரா இவங்கலாம் இன்னைக்கு சென்சேஷனல் கேட்டகரி. எபோ ஆவரேஜில் இஷான் கிஷான், கமிண்டோ மெண்டிஸ், அங்கிரீஷ் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர். அப்புறம் வந்து எஃபெக்டிவ்ல முகமது ஷமி, ஜெயதேவ் உனட்கட், ஆண்ட்ரே ரசூல், குவிண்டன் டிகாக். இன்னைக்கு சந்திராசமா எடுத்துக்க வேண்டாம். ஃபேர் பிளேல வந்துட்டு அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா இவங்க வந்து நல்லா விளையாடுவாங்க. நோட்டபிள் பிளேயர்ல வந்து சுனில் நரேன் இவங்கலாம் எனக்கு நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் பிளேயிங் லெவன்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அபினவ் மனோகர் நல்லா விளையாட மாட்டாரு, ஹர்ஷல் பட்டேல் நல்லா விளையாடுவார், சிமர்ஜித் சிங், அதர்வா டைடே, அப்புறம் இஷான் மலிங்கா இவங்கலாம் எனக்கு நல்லா விளையாடுவாங்க. ராகுல் சஹர், பிரைடன் கார்ஸ், மனிஷ் பாண்டே, ரோமன் பவல் நல்லா விளையாடுவார். லவ்னித் சிசோடியா, ரஹ்மனுல்லா குர்பாஸ் இவங்கலாம் நல்லா விளையாடுவாங்க. ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஷான் கிஷான், கமிண்டோ மெண்டிஸ், அங்கிரீஷ் ரகுவன்சி, சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர் இவங்கலாம் ப்ராமிசிங் பிளேயர். நான் பிளேயிங் 11 வந்துட்டு யார் ப்ராமிசிங்னா ஹர்ஷல் பட்டேல், சிமர்ஜித் சிங், அதர்வா டைடே, ராகுல் சஹர், பிரைடன் கார்ஸ், மனிஷ் பாண்டே, ரவுமன் பவல், லவ்னித் சிசோடியா, ரஹமனுல்லா குர்பாஸ் இவங்கலாம் ப்ராமிசிங். டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது 2 ஈக்குவலாக தான் இருக்குது. பட் கேகேஆர் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா யாரெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா அபினவ் மனோகர், அனிகேட் வர்மா, ஆடம் ஜாம்பா, பேட் கம்மின்ஸ், ஜீஷன் அன்சாரி, சச்சின் பேபி, அஜிங்கே ரஹானே, வருண் சக்கரவர்த்தி, அனுகூல் ராய், மொயின் அலி, அன்ரிச் நார்கியா, அப்புறம் வந்து மயங்க் மார்க்கண்டே இவங்களாம் இன்னைக்கு ஃப்ளாப் ஆவாங்க. பிளேயிங் லெவன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷனில் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷான் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. அனிகேட் வர்மா, ஆடம் ஜாம்பா, முகமது ஷமிலாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். பேட் கமின்ஸ் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார். ஜீஷன் அன்சாரி, ஜெயதேவ் உனட்கட், அஜிங்கே ரஹானேலாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பராக விளாடுவாங்க. கமிண்டோ மெண்டிஸ், அங்கிரீஷ் ரகுவன்சி, ரமன்தீப் சிங், ரிங்கு சிங் அவங்கலாம் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன், அப்புறம் வந்துட்டு குவிண்டன் டிகாக், மொயின் அலி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். வருண் சக்கரவர்த்தி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார். வெங்கடேஷ் ஐயர், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. ராகுல் சஹர், பிரைடன் கார்ஸ், சிமர்ஜித் சிங் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. சச்சின் பேபி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார். அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல், அதர்வா டைடே, இஷான் மலிங்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ஸ்பென்சர் ஜான்சன், ரவுமன் பவல், மயங்க் மார்க்கண்டே இவங்கலாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் குட். லவ்னித் சிசோடியா, ரஹமனுல்லா குர்பாஸ், அப்புறம் வந்து மனிஷ் பாண்டே 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. அனுகூல் ராய், ஆண்ட்ரிச் நார்கியா 2 இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்க. ஸோ இப்போ சம்மரி பார்ப்போம். பிளேயிங் லெவன் வந்துட்டு 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பேட் கமின்ஸ், வருண் சக்கரவர்த்தி. பிளேயிங் லெவனில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து அனிகேட் வர்மா, ஆடம் ஜாம்பா, முகமது ஷமி, ஜீஷன் அன்சாரி, ஜெயதேவ் உனட்கட், அஜிங்கே ரஹானே, அப்புறம் ஆண்ட்ரே ரசூல், சுனில் நரேன், குவிண்டன் டிகாக், மொயின் அலி இவங்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்க. 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாதவங்க வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷான், கமிண்டோ மெண்டிஸ் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. அதே மாதிரி தான் அங்கிரீஷ் ரகுவன்சி, ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா. நான் பிளேயிங்ல வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடியவங்க வந்துட்டு சச்சின் பேபி, அனுகூல் ராய், ஆண்ட்ரிச் நார்கியா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல், அதர்வா டைடே, இஷான் மலிங்கா, ஸ்பென்சர் ஜான்சன், ரவுமன் பவல் இவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளாடுவாங்க. மயங்க் மார்க்கண்டே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்க. 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாதவங்க வந்து சிமர்ஜித் சிங், ராகுல் சஹர், பிரைடன் கார்ஸ், மனிஷ் பாண்டே, லவ்னித் சிசோடியா, ரஹமனுல்லா குர்பாஸ். ஸோ மேட்ச் வின்னர்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேகேஆர் இன்னைக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கிறது. முடிஞ்சா இந்த மேட்ச் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா 2 இன்னிங்ஸோடைய அதாவது 2 டீமோட பிளானட் வந்து சரிசமமா வீக்கா இருக்கு. அப்படிங்கிறப்ப எந்த டீமுமே நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லிக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களும் ஆவரேஜாக தான் விளையாடுவாங்க, செகண்ட் பேட்டிங் ஆவரேஜாக தான் இருக்கும். இல்லைன்னா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடியவங்க தான் இருப்பாங்க. அதனால இது வந்து ஒரு க்ளோஸ் கால் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மேட்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் இருந்தாலும் கேகேஆர் செகண்ட் பேட்டிங் எடுக்குது அப்படின்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டீப்பான அனலைஸில் வர்றது தான். சில டைம் தப்பாக போகலாம். சரியா? டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். மறக்காம நம்ம லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.